சரவண பவ. வேல் இருக்க வினை இல்லை, மயில் இருக்க பயமும் இல்லை. எண்ணியதை எண்ணியவாறே அருளிக்கொண்டே இருக்கும் இறைவன் என்றும் உன்னோடு இருக்க எண்ணத்தில் தெளிவு இருந்தால் போதும். அனைத்தும் அனைத்துமானவனால் சாத்தியமாகும். உனக்கு தராத வேறு யாருக்கு தரப்போகிறேன்? என்னையே உனக்கு நான் கொடுத்து விட்டேன். பிறகு உனக்கு வீணான கவலை எதற்கு? என்னிடம் இருந்து உனக்கு ஒரு ஆச்சரியமான பரிசு கிடைக்கும். வரவிருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சி ஆச்சரியங்களோடு நிறைந்ததாக இருக்கும். என் வார்த்தை மீது நம்பிக்கை வை. உன் வாழ்வில் பலமும் நலமும் பெற்று நிரந்தரமான நிம்மதியடைவாய். உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் என் தங்கமே. ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசைப்பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன். எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ, எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ, எவன் என்னை நினைவில் நிறுத்தி கொண்டு நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும். என் நாமத்தை உச்சரிப்பவர், என்னை வணங்குபவர், என் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையை பற்றியும் எண்ணி இவ்வாறாக என்னை நினைவிலிருத்தியிருப்பவர்கள் எங்கனம் உலகப் பொருட்கள், உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும்? சாவின் வாயிலிருந்து என் அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன். என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். என் கதைகளை மரியாதையோடு கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக்கொள். இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும். என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் அற்றுவிடும். கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும். வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம். பாதையில் வரும் தடங்கள்தான் உன்னை முன்னேற வைக்கும். முன்னேற்றத்திற்கு வழிவரும் இடங்கள்தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்று. அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல, இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொடுவதற்காக. என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டுப்போய் நீ விழமாட்டாய். நீ கீழே விழுவது வீழ்ச்சியல்ல குழந்தையே. விதையாய் கீழே உன்னை நான் தூவி கொண்டு இருக்கிறேன். அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் புது முயற்சிகள் அவை உனக்கு புதியது. அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும். ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது. பிறகு செடியாய் மரமாய் வளரும். அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும். அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய உண்டு. அதே போலத்தான் நீயும் இருக்கின்றாய். நீ விழுந்திருந்திருக்கலாம், ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே. எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு நீ உயரப்போகிறாய் குழந்தையே. அதற்குத்தான் இந்த சிறிய சறுக்கல். சறுக்கல் என்பது கீழே விழுவதற்காக அல்ல, மேலே உயர்ந்து செல்வதற்காக. உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை நான் தூவியுள்ளேன். சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம். ஆனால் நிச்சயம் நீ உயர்வாய். என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்கிறாயா? நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல் அல்ல, எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல். எதிர்காலத்தில் உன் காலம் என்று நீ சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும். அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல்தான் எதிர்காலம். இன்னும் கொஞ்ச தூரம்தான், அதனால்தான் தாமதமாகிறது. ஆனால் அது தாமதமில்லை. உன்னை நீ தயாராக்கி கொள்ளும் காலம் அது. வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது குழந்தையே. இதில் நீ நிச்சயம் ஜெயிக்கப் போகிறாய். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இன்று இரவோடு நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். என்னை நம்பு. நல்லவர்கள் கண்ணியமானவர்கள் என்று நினைத்தவர்களின் உண்மை முகம் கண்டு நீ அதிர்ந்து போய் நிற்கின்றாய். அதற்கு அவசியமே இல்லை. என் குழந்தைக்கு யார் எப்படி என்று புரிந்து பழகும் விதத்தை கற்றுக் கொடுப்பது என் கடமையல்லவா? ஆன்மீகத்தில் உள்ள எல்லோரும் கண்ணியமானவர்கள் கிடையாது. வெளியில் அவர்களின் செயல்பாடுகளை வைத்து நம்பி ஏமாந்து விடக்கூடாது. அதற்குத்தான் முன்னெச்சரிக்கையாக உனக்கு எல்லாவற்றையும் காட்டுகிறேன். யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணம். பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அன்னப்பறவை போல தண்ணீரிலிருந்து சுத்தமான பாலை உனக்கு பிரிக்க தெரிய வேண்டும். அதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கின்றது.
நீ எனக்கு கிடைத்த அற்புதமான குழந்தை. ஆனால் வெளுத்ததெல்லாம் பால் என நினைக்கும் வெகுளியான குழந்தை. இந்த வெகுளித்தனங்களை விட்டு கொஞ்சம் வினயமாகவும் நடந்து கொள். என் இந்த உபதேசத்தின்படி நடந்து கொள். நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் குழந்தையே. பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தம் அடைய செய்கின்றது. உனது துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிட்டு என் பாதங்களை பற்றிக்கொள். நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ என்னை நினைத்து கோபப்படுவது சரிதான். அமைதியாகத்தான் உள்ளேன். உன் கர்மாவை மாயையின் விளையாட்டிலிருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் இருப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிகப்பெரிய விஷயம் உன் மனமும் புத்தியும் தான். உன் மனமானது சஞ்சலமில்லாமலும் புத்தி நல்லவையே நாடுதலும் இவைகள்தான். உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும்போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்றும் உனக்கு புரியும். உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும். இதுவே மாயை விதி சூழ்ந்துவிட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டு இருக்கும். அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும். உன்னுடைய முடிவுகள்தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும். இன்பமும் உன் ஆன்மா யோசிக்கும் விதத்தில் உன் கஷ்டகாலம் என்பது முந்தைய கர்ம வினை. அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள். அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டேதான் இருக்கும். அதன் பொருட்டே உன் கடினமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும். அதனால் நீ எதற்கும் மனம் தளராதே. வாழ்வில் இன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது. அதைப்போல துன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது. இரண்டும் சம அளவுதான். அதே போலத்தான் நல்லவை என்றும் திகட்டாது. ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும். நியாயத்தின் சாயல் அப்போதுதான் செய்த வினை கர்மா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும். உன்னில் உன் தந்தையான நான் இருக்கிறேன். சில நேரம் உன்னை நீயே வெளி தோற்றத்தில் உணர்கிறாயா? உன் உள்மனதில் ஆன்மா ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல உணர்கிறாயா? அது மாயை செய்யும் வேலை. அதை இப்போது உணர்ந்திருப்பாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உனக்கு அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன். சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவமாக இருந்தாலும் என் ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை நான் வழி நடத்தி செல்வேன். என் செல்ல குழந்தையே, நிராகரிப்புகளை கண்டு நீ நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். வளமான வாழ்வு உனக்கு அமையப் போகிறது. அதற்குத்தானே உன் வாழ்வில் இத்தனை போராட்டம். அதை வேண்டித்தானே நீ என்னிடம் வந்துள்ளாய். வளமான வாழ்வு உனக்கு நான் ஏற்கனவே அமைத்து தந்துள்ளேன். அதை உன் நேர்மறை எண்ணத்தால் நீ ஈர்க்க முயன்றால் நிச்சயம் நீ வெற்றி காண்பாய். வளம் அனைத்தும் நிச்சயம் நீ பெறுவாய். நீ எதை நல்ல மனதோடு தேடுகிறாயோ அது உன்னை வந்து சேரும். நீ என் திருவடியை பிடித்து விட்டாய். ஒவ்வொரு நாளும் எது மாறினாலும் உன் கவலை தரும் எண்ணங்கள் மாறாமல் இதுவரை உன்னை வாட்டியது. இனி அவை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். முன்னேற்றமான காலம் மீண்டும் ஒரு முறை ஆரம்பிக்கப் போகிறது. உன் நம்பிக்கையை உன்னை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றப் போகிறது. உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவும் தான் காரணம். கொஞ்சம் நிதானமாக யோசி. பொறுமையாக இருந்து முடிவு செய். ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகர்ந்து விடு. அவர்களுக்கு எந்த பதிலையும் நீ சொல்லாதே. அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வலியால் இருக்கும். அந்த வலி உன் மனதை இறுக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும். அது கோபமாக காட்சியளிக்கும். அது உன் தவறு இல்லை. ஆனால் அது கோபமாய் வெளிப்பட செய்யும். கோபம் தவறு அல்ல. அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று உன் தந்தையான நான் கூறுகிறேன். உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய் விடுவார்கள். உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும். அதனால்தான் சொல்கிறேன், கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரி. அது உன் மனதை சரி செய்யும். நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று என்மேல் கோபமா என்றுதானே கேட்கிறாய்? என் செல்ல பிள்ளையின் மீது நான் எப்போதும் கோபப்பட மாட்டேன். என் உயிராய் உன்னை நினைக்கின்றேன்.
அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன்? என்றும் என் பிள்ளையிடம் நான் கோபப்படமாட்டேன். ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் எனக்கு வருத்தம் அளிக்கிறது. உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான். அது எனக்கு நன்றாக தெரியும். உன் மனதை ரணமாக்கி விட்டார்கள். எனக்கு உன் வலி புரிகிறது குழந்தையே. உன் ரணத்திற்கு உன் தந்தையான நான் மருந்து தருகிறேன். எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான் என்னுடைய முழுமையான குறிக்கோள். உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து நான் அன்பால் அரவணைப்பேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். என் தங்கமே, உன்னை எல்லோரும் தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே, கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு எல்லாம் தெரியாது என் உயிரான அன்பு குழந்தையை தூக்கிவிட என்றும் உன் தந்தையான நான் இருக்கிறேன் என்று. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். நீயாக என்னை தேடி வரவில்லை. எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களையெல்லாம் சொல்லி அழுவது என்று நீ மருகி நின்றபோது நான் இருக்கிறேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன். அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன். உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரியது என் குழந்தையே. உன் மூதாதையர்கள் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய இருக்கிறது. அதனால்தான் நான் உன்னை தேடி வந்தேன். நான் உன்னோடு எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது. உனக்கு வேண்டியதை நான் செய்வேன். என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான். நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய நான் விடமாட்டேன் குழந்தையே. என் குழந்தையான உன்னை கண்ணின் மணியாக பாதுகாப்பேன். நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பது இல்லை, தோல்வியாகவும் இருப்பது இல்லை. வெற்றிகள் நிலைத்து இருப்பது இல்லை, அதே போல தோல்விகளும் நிலைத்து இருப்பது இல்லை. வெற்றி என்றும் சந்தோஷம் தரும். ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே. அதே போல தோல்விகள் கஷ்டத்தை தரும். அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வது கிடையாது. வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே, அதே போல தோல்வியில் விரக்தியை காட்டாதே. ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கையல்ல. ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள், தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள். அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை. அதன் வெற்றி பாதை உனக்கு தெரியும். பாதை தெரிந்தால்தான் சேரும் இடமும் சரியாக அமையும். அதனால் உன் பாதைகளை சீராக்க நீ முயற்சி செய். இன்று என்மேல் கோபம் கொண்டாய். நீ நினைத்த நிகழ்வு நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட ஒரு நல்ல சூழ்நிலை நடக்கும் என்றுதான். உனக்குள்ள கேள்விக்கு நான் விடையும் அளித்தேன். தேவையில்லாத விஷயங்களை எண்ணாதே. உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னை நல்ல வழியில் நான் அழைத்துச் செல்வேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என் குழந்தைகள் கோபித்து கொள்ளலாம், ஆனால் நான் உன்னை கோபித்து கொள்ள மாட்டேன். அப்படி நான் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையான உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக மட்டுமே அது இருக்கும். யாருடைய பாவங்கள் எல்லாம் மறக்கப்படுகிறதோ அந்த அதிர்ஷ்டசாலிகளே என்னை வணங்கும் பாக்கியத்தை பெறுவார்கள். யார் ஒருவன் நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பது இல்லை. என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை. அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன். அவர்களை காப்பதே என்னுடைய வேலை. அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் அல்ல நான். அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான். அதற்கேற்ப பலனும் தருவான். நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை. என் தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை. அதே போல என்னை 40 ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, 4 நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன்.